திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே விடலத்தண்டலம் கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலையை சீரமைத்து தரக்கோரி தற்பொழுது பொன்னேரி பழவேற்காடு சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சந்திரசேகர் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்திரசேகர், சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு அதிகாரிகள் யாரிடம் வருகை தந்திருக்கிறார்களா? பேச்சுவார்த்தை ஏதேனும் நடைபெறுகிறதா? கூடுதல் விவரம். வணக்கம் திவ்யா. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த விடத்தண்டலம் கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அந்த பகுதி மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு கிராமத்திலிருந்து மெதூர் சென்று பொன்னேரிக்கு சென்று வருகின்றனர். இந்த சாலை பல ஆண்டுகளாக சீரமைத்து இருப்பதாக கூறி பொதுமக்கள் மெதூரில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தின் போது மெதூரில் மழை பெய்து வந்த நிலையில் மழையையும் பொருட்படுத்தாமல் கொட்டும் மழையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குண்டும் குழியமாக உள்ள சாலைகளால் தொடர் விபத்துகள் ஏற்படுவதாகவும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலை சரியில்லாததால் தங்களது கிராமத்துக்கு பேருந்து இயக்கப்படுவதில்லை எனவும் அவசர தேவைகளுக்கு அழைத்தால் ஆம்புலன்ஸ் வாகனம் கூட கிராமத்துக்கு வர மறுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக சாலையை சீரமைக்க வேண்டும் என தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் வட்டாட்சியர் மதிவண்ணன் மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். கிராம மக்கள் சார்பில் அவர்களது பிரதிநிதிகளை சென்னை நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் அழைத்துச் சென்று சாலை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக உறுதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக பொன்னேரி பழவேற்காடு சாலையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திவ்யா, விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர்.